சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம சிந்தாமணி இருந்துட்டு விஜயை வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசின விஷயத்த வந்து ரோகிணி கிட்ட வந்து சொல்கிறாங்க. மாஸ்டர் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசி எல்லாம் முடிச்சிட்டாங்க, பொண்ணு பார்க்கவும் நாளைக்கு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி பயங்கரமாக கோவப்பட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோவப்படாத கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஆண்டி கோவப்படாமல் இருக்க முடியும்? இன்னும் கோர்ட்டில் கேஸ் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் டிவோர்ஸ் பிரச்சனையும் இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ளே இவங்க பொண்ணு பார்க்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஆண்டி, கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு, அதையும் மீறி மனுஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாக்க ஜெயிலுக்கு போகுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இங்கே பாருங்கள், அவங்க ஏதாச்சும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நானே போலீஸில் போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்கள ஜெயிலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி என்ன நடக்கணுமோ அதை நடக்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ரோகிணியோட அம்மா இருந்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கை என்னாகுமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போகிறாங்க. அம்மா நீ எதுக்காகம்மா அழுந்துக்கிட்டு இருக்க? நம்ம எந்த தப்பும் பண்ணலம்மா, அதனால் மனோஜ் எனக்கு தான் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் இதில் நடந்துட்டுருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட மனோஜ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லவே இல்லை. டிவோர்ஸ் கேஸ் வேறு போயிட்டுருக்கு, எதுவுமே சொல்லலை. அவங்களோட அபிப்பிராயமே பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளையை பார்க்கட்டும், வீட்டை பார்க்கட்டும், அதுக்கப்புறமா மனோஜ்க்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லி புரிய வச்சுக்கலான்னு ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷோரூம்க்கு போனாங்கன்னா அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தாக்க கண்டிப்பாக பொண்ணு வீட்டுக்காரங்க வேண்டானாலாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாதான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ் நல்லா இருக்கணும், அவனுக்குன்னு இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரட்டும்னு சொல்லிட்டு தான் நான் அவனுக்காக அந்த ஷோரூமவே நடத்திட்டுருக்கேன். ஏன் எங்கனாலே டீலரை பிடிச்சிட்டு வந்து மனோஜ்க்காக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்ன மீறியா அவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அவங்கள நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். அந்த கல்யாணம் வரைக்கும் போகட்டும், பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி என் ஆன்ட்டியை நான் அசிங்கப்படுத்த தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருப்பான், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம், நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நான் உனக்கு அப்புறமா வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. முத்து இருந்துட்டு கையில் ஒரு பேப்பர்ஸை வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயாவும் ரொம்ப இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் வராங்க. அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா, டே மனோஜ், என் தங்கமே, என் செல்லமே, உனக்காக ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம முத்து இருந்துட்டு, அப்பா நான் காரில் இருந்து இப்போ வேனுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல 2 பேரும் அமைதியாக இருக்கீங்களா? விஜயா நீ போய் அங்கே உட்காரு, முத்து நீ வந்து இந்த பக்கம் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. விஜயா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் விஜயா இருந்துட்டு நான் ராசிநாதன் கிட்ட சொல்லி பொண்ணுவெல்லாம் பார்க்க சொன்னலைங்க, ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்குங்க. மனோஜ்காக வீடு, காரு, அவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அவங்களே செஞ்சு முடிச்சுப்பாங்க, மனோஜையும் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. அதே மாதிரி மனோஜ்க்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வச்சுருக்கேங்க. இந்த வாட்டி என்ன மலேசியாவா, சிங்கப்பூரா, அமெரிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டா அப்படிலாம் இல்லை, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, விஜயா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும். மனோஜ்க்கு கல்யாணம் ஆன விஷயம், கோர்ட்டில் கேஸ் போகிற விஷயம், இதெல்லாம் சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே விஜயா அமைதியாக இருக்காங்க. என்னன்னு சொன்னையே இல்லையா? இல்லைங்க சொல்லலை, நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வருவாங்கங்க. என் மனோஜியும் அழகவும் அதே மாதிரி அவனோட ஷோரூமும் பார்த்தா கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. பொண்ணுக்கும் வயசாகிட்டே இருக்கல்ல, அதனால் எதையும் யோசிக்காமல் மனோஜ்க்கு அந்த பொண்ணை
குடுத்துருவாங்கங்க. எனக்கு அதில நெறைய நம்பிக்கை இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இவ்ளோ பெரிய ஆரம்பத்திலே இவ்ளோ பொய்ய சொன்னா, எப்படி இவன் பொண்ண வச்சு நல்லா காப்பாத்துவானா? இல்லையான்றத அவங்களுக்கெல்லாம் சந்தேகமே வராதா? பைத்தியம் மாரி ஏதாவது ஒரு பிரச்சனைய நீ பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா? அப்படியே சொல்லிட்டு அண்ணாமலை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. முதல்ல மனோஜை வந்து பார்க்கட்டும், பேசட்டும். அதுக்கப்புறமா நான் விஷயத்த சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாரி நம்ம விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது நானும் ரவியும் இங்கே இருக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீ மீனாவும் ஸ்ருதியும் நாளைக்கு ஒரு நாளைக்கு இங்கே வர சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வேணவே வேண்டாங்க. அவள் வந்தானா மறுபடியும் என் பிள்ளைக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காமல் போயிடும். அதனால் அவள் இங்கத்தெல்லாம் தேவையே இல்லை. நாளைக்கு ஒரு நாளைக்கு இவங்க வீட்டுக்கு வராமல் இருந்தாவே அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ப்ளீஸுங்க, இந்த வாட்டியாவது நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். என்னைக்கு நாங்கள் சொல்கிறது நீ கேட்டிருக்க, எதையோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக முத்துக்கிட்ட போயிட்டு, அம்மா நீ வேன் வாங்க போறியே, இதுக்கு அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சமாக கட்டினா போதும்ப்பா. இது கூட மீனா தான்ப்பா, மீனா தான் காரணம் எல்லாத்துக்கும். என்னடா சொல்கிற? ஆமாப்பா, அவள் அங்கே கடை வச்சிருக்கால, அங்கே ஒருத்தரோட பையனை நாங்கள் காப்பாற்றணும். அவர் அந்த நன்றி கடனுக்காக எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம்டா. நல்லது செஞ்சால் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் நம்ம சத்யாக்கு பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு சந்திரா வந்து கேசரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சீதா இருந்துட்டு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முத்து இருந்துட்டு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக தான் நம்ம ரேக்கா வராங்க. கையில் கேக் பாக்ஸு, ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதாக வாங்கிட்டு வராங்க. கேக்கை வெட்டிடலாமா? குடும்பத்தோடு கேக் வெட்டுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சந்திராவுக்கு தான் ஊட்டி விடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சீதா, மீனா, ரேகா, முத்து இவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. சீதா இருந்துட்டு எனக்கு டைம் ஆகுதுமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக சந்திரா இருந்துட்டு அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் போய் கேக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ரேக்கா இருந்துட்டு சத்யா ஆஃபீஸ்க்கு வரல, நான் டின்னருக்கு இன்றைக்கி போகலாம், அதே மாதிரி தேட்டருக்கு போகலாம், புக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன் முடிவை நீ இன்றைக்காவது சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. முத்தே இருந்துட்டு நீ ரேக்காவை விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்களாம் இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால நானும் முடிவு எடுத்துட்டேன் மாமா. நீங்கள் தானே சொன்னீங்க ஏழை பணக்காரன்லாம் அப்பாற்பட்டது, முதல்ல உண்மையான அன்பு இருக்கணும்னு. ரேகா என் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கா. நானும் ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மீனாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. முத்து இருந்துட்டு நீ லவ் பண்ணுறதா சொல்லிட்டல்ல, வீடு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.